பிரைஸ் லார்ட். கமாண்டர் ஜோஷுவா படை தளபதி யோசுவாவை குறித்து கடந்த நாட்களில் வாசித்த போது அவரிடத்தில் இருந்த ஒரு நல்ல பழக்கத்தை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். என்னவென்றால் அதிகாலையில் எழும்புவது. யோசுவா அதிகாலமே எழும்புகிற ஒரு தேவ மனிதனாக இருந்தார். 5 வசனங்கள் யோசுவா புத்தகத்தில் இருக்கிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா யோசுவா 3:1. யோர்தானை கடப்பதற்கு முன்பாக யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தார். இரண்டாவதாக எரிகோவை முதல் நாள் சுற்றி வருவதற்கு முன்பாக 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தார். அதே போல 7வது நாளும் யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான் என்று 6:15 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்த கட்டமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் வீழ்ந்து தேவ கோபத்திற்குள்ளான போது 7:16 தேவ ஜனத்தை சுத்திகரிப்பதற்காக அதிகாலமே எழுந்திருந்தான். அடுத்த அதிகாரத்தில் தங்களை வீழ்த்தின ஆயி பட்டணத்தை வீழ்த்துவதற்காக 8:10 மீண்டும் அதிகாலமே எழுந்திருந்தான். இன்று நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற யோர்தான் போன்ற பிரச்சனைகளை கடக்க, எரிகோ போன்ற தடைகளை உடைக்க, நம்மை தேவ கோபத்தை கொண்டு வருகிற பாவங்களை நம்மை விட்டு சுத்திகரிக்க, நம்மை வீழ்த்துகிற பிசாசின் வல்லமைகளை வீழ்த்த காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருப்போம். நமக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற வான மண்டல பொல்லாத கிரியைகளை காலைதோறும் எழுந்து தேவ சமூகத்தில் வீழ்த்தி ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.